பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான் நான் தான் அதன் ராகந்தாளமும் கேட்டேன் தினம் காலை மாலையும் கேட்டேன் தினம் காலை மாலையும் பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான். கேக்கு வாங்கலையோ கேக்கு 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 வாங்கலையோ கேக்கு கேக்கு. சின்ன பொண்ணு ஆண்டி நில்லுங்க நில்லுங்க. வா சோனி வா, கேக் வாங்கிக்கிறியா? வாங்கிக்கிறேன். அது சரி, காசு வச்சிருக்கியா இல்லையா? காசு நான் போய் எங்க அம்மாவை கூட்டிட்டு வரட்டுமா? அம்மா மட்டும் கூட்டிட்டு வராத, அப்படியே அக்காவும் கூட்டிட்டு வா. நீயும் அக்காவும் அடம்பிடிச்சு கேட்டாதான் அம்மா வாங்கி கொடுப்பாங்க. இதுவும் ஒரு நல்ல ஐடியாவா தான் இருக்கு. பேசாம சத்யாவையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட வேண்டியதான். கேக் வாங்கலையோ கேக்கு கேக்கு. போன சோனி வருவாளா வரமாட்டாளான்னு தெரியலையே, அடுத்த தெருக்காவது போகலாம். சின்ன பொண்ணு ஆண்டி நில்லுங்க நில்லுங்க. வா சத்யா. ஆமா சோனி எங்க? நீ காசு கொண்டு வந்தியா? எத்தனை கேக் வேணும்? இல்ல என்ன கேக்குன்னு எங்க அம்மா பார்த்துட்டு வர சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் வாங்குறது காசு தருவேன்னு சொல்லிட்டாங்க. ஏ அப்பா, என்னன்னு தெரியல, இவங்க திங்க மாட்டாவே, இவங்க தொண்டையில இறங்காதாக்கும். பாருமா நல்லா பாரு, இதான் ஸ்ட்ராபெரி கேக். ஸ்ட்ராபெரி கேக்கா? சின்ன பிள்ளைங்களுக்குலாம் லீவ் விட்டாச்சுல, அதான் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி கேக்கே கொண்டு வந்துட்டேன். சரி ஆண்டி, நான் போய் எங்க அம்மாவையும் என் தங்கச்சியும் கூட்டிட்டு வரேன். அழுது அடம் பிடிச்சா அம்மா கிட்ட கேட்டு சரியா? அதெல்லாம் நான் ஜமாச்சிருவேன். ஐயா, அவன் யாரையோ கரெக்ட் பண்ணி என்னென்ன தொழிலோ பண்ணிட்டு இருக்கான். நான் குழந்தைங்களை கரெக்ட் பண்ணி விற்கிற அளவுக்கு வந்துட்டேன்னா பாருங்களேன். என்னடி சின்ன பொண்ணே, உன்னோட பெரிய ரோதனையா போச்சு. சின்ன பிள்ளைங்களெல்லாம் ஏவி ஏவி விடுதிய. வாங்க ஆச்சி வாங்க. ஆமா, என்னப்போ சாபரி விக்கியாமே? சாபரி? ஐயா ஆச்சி, அது சாபரி இல்ல ஸ்ட்ராபெரி. அப்பத்தா எங்க அம்மா தான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லுது. அப்பத்தா நீ அதை வாங்கி கூட. அப்பத்தா உன்னை கூட்டிட்டு வந்தா ஏன் அப்பத்தா இப்படி கேள்வி கேட்டு தொல்லை பண்ற? ஆச்சி, இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த சிவப்பு கலர் பழம், இது பேர் தான் ஸ்ட்ராபெரி. பாக்கிறதுக்கு தக்காளி பழமாச்சு நல்ல ரவுண்டா வட்டால கலந்து இருக்கும். இது என்னடி ஊச்சிக்கா இருக்கு, நல்லா இருக்கு பாக்கத்தான் அப்படி இருக்கும். இந்த பழம் ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா? ஆமாச்சி, பெரிய பெரிய நடிகை எல்லாம் இந்த பழம் தான் சாப்பிடுவாங்க தெரியுமா? அப்படி இந்த பழத்துல என்னடி இருக்கு? ஆச்சி, அப்படிலாம் சொன்னா என்ன சொல்றது? இதுல என்ன பழம் மட்டுமா இருக்கு, கேக் இருக்கு பாத்தீங்களா, கேக்கு. இந்த ஸ்ட்ராபெரி கேக் தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அப்பத்தா நீ பார்த்து விடு, ஒரே பழம் பழம்னு சொல்லிக்கிட்டே இருக்காம இந்த கேக்குக்காவையாவது வாங்கி கொடுக்கலாம்ல? எனக்கு கேக்கு தான் பிடிக்கும். மேலோடி இருக்கு, திரும்பி பார்த்தையே பாக்குற. நீ மட்டும் என்னடி இந்த பழத்துக்காக தானே இந்த கேக்கே வாங்கணுங்கிற? அப்படின்னு சொல்லலாம் ஆச்சி. ஸ்ட்ராபெரினா சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் இந்த கேக் மேல ஸ்ட்ராபெரி போட்டு கொண்டு வந்திருக்கேன். பழத்துக்காவது கேக் எப்படியாவது வாங்கிடுவாங்கல்ல. ஆமா, உனக்கு ஒரு வேலையே இல்ல. உன் கிரிமினல் புத்தியெல்லாம் இந்த சின்ன பிள்ளைங்கிட்ட வந்து காட்டு. ஆட போவாங்க ஆச்சி. சேவு முறுக்கு பக்கோடான்னு வித்தா பல்லு போன பாட்டி தான் வாங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கேக்கு ஸ்ட்ராபெரின்னு வித்தா தான் சின்ன குழந்தைங்க வாங்குவாங்க. ஏன்னா இது சின்ன பிள்ளைங்க வரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா காலாண்டு லீவு, அதாவது குவார்டர்லி எக்ஸாம் ஹாலிடே கொடுத்துருக்காங்க. இதுல குழந்தைங்க தான் வீட்டுல இருப்பாங்க, தொண்ணு போட்டு அரிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தா பேசாம தின்னுட்டு இருப்பாங்க. ஆமா ஆச்சி, சின்ன பொண்ணு ஆண்டி சொல்றது உண்மைதான். நீதானே சொன்ன நாங்க தொண்ணு அரிச்சிட்டு இருக்கணும். கேக்க வாங்கி கூட நாங்கெல்லாம் ஒரு ஓரமா உட்காந்து சாப்பிட்டுப்போம். ஆண்டி ஆண்டி, ஒரு கேக்கு என்ன ரேட்டு? ஒரு கேக்கும் ஒரு சைஸ்ல இருக்கு. 500 ரூபாய்க்கு இருக்கு, 400 ரூபாய்க்கு இருக்கு, 300 ரூபாய்க்கு இருக்கு, 200 ரூபாய்க்கு இருக்கு. ஏன் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா 100 ரூபாய்க்கு கூட ஒரு கேக் இருக்கு. ஆச்சி பேசாம 500 ரூபாய் கேக் வாங்கிருமா? அப்பதான் நம்ம எல்லாருக்கும் பத்தும். ஆமாமா, 500 ரூபாய் கேக் வாங்கினது எல்லாரும் நல்லா சாப்பிட முடியும். அடி கூடுகட்ட கிறுக்கி, 500 ரூபாய்க்கு கேக் வாங்குறதுக்கு பதிலா 1/2 கிலோ கறி எடுத்து கறி வச்சு கஞ்சி குடிச்சிடலாம். டீ 500 ரூபாய்க்கு கேக் வாங்குறான். கேக்கும் டீ மட்டும் எவ்வளவு 500 ரூபாய்க்கு வாங்குவாடி? ஐயோ ஏன் ஆச்சி எங்க உயிரை எடுக்கிற நீயே? அந்த காலத்த மாதிரி நினைக்காதாச்சி. பீஸா பர்கர்லாம் வாங்க போயிட்டேன்னா 100 200ன்னு வரும். இதுக்கு இந்த கேக் நல்லதானே, எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம்ல. போவா சோனி, நம்ம ஆச்சி வாங்கியே தரமாட்டா போல. ஆசையா வந்தது தப்பா போச்சு. பேசாம கோயிலுக்கு சேர்த்து வச்சுல அந்த குண்டியல் காசை உடைச்சிருவோமா? ஏன்டி இருக்க மாட்டேலே, கொஞ்சம் குறைஞ்ச விலையில வாங்கி தரேன். டீ அடங்குங்கடி. எப்பாடா ஒரு வழியா உண்டியல் காசு தப்பிச்சுடி. கேக்கு தான், இது ஸ்ட்ராபெரி கேக்கு தான். ஸ்ட்ராபெரி டெக்கரேஷனுக்கு போட்டு வச்சேனா? நீயும் கேக்கும். ஆமா ஏன்டி ஒரு கேக்ல ஸ்ட்ராபெரி பழத்தை முழுசா வச்சிருக்க? ஒண்ணுல வெட்டி போட்டு வச்சிருக்க? ஆச்சி, ஸ்ட்ராபெரி கேக்கா இருந்தாலும் ஒண்ணுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் ஆச்சி. அந்த பேரை பாக்குறீங்க? இதோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கே, ஸ்ட்ராபெரி வாழைப்பழம் மாதிரி உரிச்சு போட்டுருக்கேன். இது பேரு ஸ்ட்ராபெரி பனானா கேக். பனானா? ஐயோ ஆச்சி, பனானா வாழைப்பழத்தை உரிக்கிற மாதிரி ஸ்ட்ராபெரி ஸ்லைஸா உரிச்சு போட்டுருக்காங்களா? அதான் ஸ்ட்ராபெரி பனானா கேக். 2-3 ஸ்டெப்ஸ்ல இருக்கே, இது என்ன கேக்கு? தபா, சரியான கேள்வி. இதான் என்கிட்ட இருக்கிற கேக்ல ஹைடெக்கான கேக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இதுல 3 அடுக்கு இருக்கு. கீழே கேக்கு, அப்புறம் ஸ்ட்ராபெரி, அப்புறம் கேக்கு, அப்புறம் ஸ்ட்ராபெரி. டெக்கரேஷனுக்கு மேல இலையெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. பாக்குறதுக்கு வேப்பல மாதிரில இருக்கு. டெக்கரேஷனுக்காக வேற இலை தேனை கிடைக்கல பாத்துக்க. வேப்பல தான் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, அதான் அதை போட்டு வந்துட்டேன். அதை தின்றாத. ஐயோ இவ்வளவு விக்கிற கேக்கு, அதை வாங்குறதுக்கு 2 பேக்கு. இது என்னது மஞ்சள் கலர்ல பெரிய சைஸ்ல ஸ்ட்ராபெரி ஊச்சி நீட்டிக்கிட்டு இருக்கு? இது என்ன கேக்? இது பேர் yellow ஸ்ட்ராபெரி கேக். கீழ ஃபுல்லா yellow கலர்ல இருக்கும், மேல ஃபுல்லா ஸ்ட்ராபெரி இருக்கும். சோ yellow ஸ்ட்ராபெரி கேக்னு வச்சிட்டேன். அடுத்து இந்த இருக்கே, இதான் ஸ்ட்ராபெரி கட் கேக். அது என்னடி ஸ்ட்ராபெரி கட் கேக்? ஸ்ட்ராபெரி 2ஆ கட் பண்ணி வச்சதனால இது ஸ்ட்ராபெரி கட் கேக். எப்படி பேரு? நாசமா போச்சு போ. இது ஒரு பேரு, இதுக்கு ஒரு காரணம் வேற. ஆமா குட்டியோண்டி இருக்கே, அது என்ன கேக்? என்னது ஸ்ட்ராபெரி பிஞ்சு கேக்கா? ஸ்ட்ராபெரி பிஞ்சு கேக்காமல்ல, ஸ்ட்ராபெரி பிஞ்சு கேக்கு. பேசாம கோழி பிஞ்சு கேக்குன்னு வச்சிருக்கலாம் அதுக்கு.
இப்போ உங்களுக்கு 500 ரூபாய் 400 ரூபாய் 300 ரூபாய் 200 ரூபாய் 100 ரூபாய் எந்த ரூபாயில கேக் வேணும்? அடியே இருக்கிறதுல குறைஞ்ச விலை எதுவோ அதுல குடுறி. என்ன இந்த ஆச்சி இதுவே சின்ன கேக்கு தான் கேக்குது. சரி கேக்குறத கொடுப்போம். ஆச்சி ஆச்சி கொஞ்சமாவது பெரிய கேக் வாங்க வேண்டியதானே? ஆமா ஆச்சி, ரொம்ப சின்ன கேக்குனா ஒரு பீஸ் கூட வராது பாத்துக்க. ஆளுக்கு கட் பண்ணனா அரை பீஸ் தான் வரும். ஒரு பெரிய கேக் வாங்க ஆச்சி, நம்ம அரை கரண்டி சாப்பிடுவோம், அத்தைக்கும் கொடுத்துக்கலாம்ல. ஆமாண்ணா, ஏன் மவள் கொடுக்கலாம்ல? அப்ப அந்த 500 ரூபாய் கேட்கறீ? அட அடங்காத கிழவி, மவம்பிள்ளை பேத்திக்கு 100 ரூபா கேட்கான், மகபிள்ளை பேத்தின்னு சொன்னோடனே உடனே 500 ரூபா கேட்கடுங்க. ஐயோ ஐயோ, எப்ப தான் இந்த கிழவிங்க எல்லாம் திருந்த போகுதுன்னே தெரியல. இதோ இதோ வாங்கிக்கோங்க ஆச்சி. பாத்தியாடி, அரைக்கரண்டி பேர சொன்னா அப்பதான் பெரிய கேக் வாங்குறா. பேர் மட்டும் தாண்டி அவனுக்கு. அவனை விடாம நாமளே முக்காவாசி தின்னு தீத்துறோம். சரியாடி? டீல் டீல் டி. ஆடு வித்த காசுல 500 ரூபா தான் மிச்சம் இருக்கேன்னு பார்த்தேன். அதையும் ஆட்டை போடுறதுக்கு வந்துட்டுவேன் பேரம் பத்திவ. லீவுன்னா போதும், இதுவ தொல்லை தாங்க முடியல. அப்படிலாம் சொல்லக்கூடாது ஆச்சி. பிள்ளைங்க எங்க போவோம் ஆச்சியை தேடி வராம? பழத்தை எடுத்து தின்னு பாப்போம். ஞம் 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 ஞம். ஆச்சி, ஸ்ட்ராபெரி பழம் எப்படி இருக்காச்சி? ஐயா, என்னதுடி புளியம்பழம் திங்கிற மாதிரி புளிப்பா இருக்கு. நல்லாவே இல்ல போ. என்ன ஆண்டி இது புளிக்குது? படத்துல ஹீரோயின்லாம் வச்சு கடிக்கும் போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களே, அது எப்படி இந்த புளிப்பை கடிச்சா மூஞ்செல்லாம் சுருங்கி போமே, எப்படி அவங்களால மட்டும் சிரிக்க முடியுது? ஐயோ ஐயோ, போலிய கண்டு ஏமாந்த போவாதீங்கன்னு சும்மாவா சொன்னாங்க? படத்துல ஹீரோயின்ஸ்லாம் வச்சு சிரிக்கிறாங்கன்னா அது என்னத்த சொல்றது, அவங்க சிரிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஸ்ட்ராபெரி மேல ஆசைப்பட்டா நான் என்ன பண்றது? ஸ்ட்ராபெரி பழம்னாலே புளிக்கும், அது வாடி போனா கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா இனிக்கும், அவ்வளவுதான். ஐயோ போச்சே போச்சே, இவளுக்கு பேச்ச கட்டி 500 ரூபாயும் போச்சே. ஆச்சி ஆச்சி, ஏன் அலறாதான்? கேக் இருக்குல்ல, பழத்தை எடுத்து தூர வச்சுட்டு கேக்க சாப்பிடுவோம் ஆச்சி. எப்பாடா 100 ரூபாய் கூட தேராத கேக்க 500 ரூபான்னு வித்தாச்சு. 5-6 ஸ்ட்ராபெரி பழத்தை போட்டு. ஸ்ட்ராபெரி வாங்கலையோ ஸ்ட்ராபெரி, ஸ்ட்ராபெரி கேக் வாங்கலையோ ஸ்ட்ராபெரி. ஐயோ ஐயோ, இந்த ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரின்னு கத்துறதை கேட்டுதானே நான் ஏமாந்து போயிட்டேன். போச்சு, என் ஆசையெல்லாம் மண்ணோட மண்ணா போச்சு. ஸ்ட்ராபெரி டேஸ்டே இல்ல, புளிக்குது. சீச்சி, இந்த பழம் புளிக்கும் போல. சுவானி சத்யா, ஒரு முக்கியமான விஷயம், ஸ்ட்ராபெரி புளிக்கிங்க மட்டும் யாரையும் சொல்றாதீங்க சரியா? ஏன் என்னாச்சு ஆண்டி? மத்தவங்க கிட்ட உண்மையை சொன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஸ்ட்ராபெரி வச்சு தானே இவ்வளவு கேக்கே விற்க முடியும். கேக்க வேற ஆட்டையை போட்டு வந்து வித்துட்டு இருக்கேன். இதுல வேற உண்மை தெரிஞ்சா எவ வாங்குவா? ஆண்டி ஆண்டி, நீங்க ஏமாத்தி விற்க முடியாது, அதானே உண்மை. அது வந்து என்னடி வந்து போய் இழுத்துக்கிட்டு இருக்க? எங்களை ஏமாத்துற மாதிரி ஊர்ல உள்ள எல்லா குழந்தைங்களும் ஏமாத்தணும், அதானே உன் நோக்கம்? என்னடா இது, குடும்பத்தோட நம்மள கொலை பண்ணிடுவீங்க போல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராபெரி சாப்பிட்டுருந்தீங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸ்ட்ராபெரி சாப்பிடாதவங்க அதை பத்தி பெருசா ஆசையை வளர்த்துக்காதீங்க, அவ்வளவா ஒன்றும் டேஸ்டா இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க நேம் இப்ப நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் தெய்வராணிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ தெய்வராணி. அப்புறம் பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணவங்க நேம் ராகவ், முருகன், வீரலட்சுமி, செல்வம், ராணி, விஷாலி, விகாஸ், ஓவியா, மாலதி, ரவி, கட்டப்புள்ள, பொன்மலர், திவ்யா, பொன்மலர், குமார், கற்பகம், சஸ்விகா ஸ்ரீ, வெண்மதி, இந்துமதி, கலாமதி, கீர்த்தனா, கவிநிலவு, லட்சுமிபதி. அப்புறம் பாத்தீங்கன்னா செல்வத்துக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே செல்வம். நீங்க என் வீடியோ தொடர்ந்து பாப்பீங்களா? ரொம்ப தேங்க்ஸ், சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்களா? சோ வெரி வெரி தேங்க்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க மறக்காம ஷார்ட்ஸை மிஸ் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்லயும் சொல்லுங்க.